சுவையின் சாபம். நாகரிக உலகில் நாம் அனைவரும் நம் பண்பாடு மறந்து, கலாச்சாரம் மறந்து, அலாச்சாரமாய் ஆரோக்கியமான உணவை தவிர்த்து போகும் இடமெல்லாம் உணவுகளிக்கும் துரித உணவுகளால் ஏற்படும் அதீத தீமை பற்றி அற்புதமான ஷோவை வழங்க அன்புடன் வரவேற்கின்றோம். என்ன வெயிலு, என்ன வெயிலு. சரி, இந்த வாரம் இங்கே போய் சாப்பிடலாம். போன வாரம் இங்கே போயிட்டு வந்தோம், அதுக்கு முதல் வாரம் இங்கே போயிட்டு வந்தோம், இந்த வாரம் இங்கே போகலாம். இதை இங்கே போவோம். ஆத்தி, என்ன இப்படி குழுக்குன்னு வச்சுக்கான எடுத்த? நல்லதுதான், அடிக்கிற வேலைக்கு 2 மணி நேரம் ஏசில் நின்றுட்டு போவோம். என்ன இருக்கு புதுசா? லேஸ் இருக்கு, பர்கர் இருக்கு, பீட்சா இருக்கு. நான் ஆஃபர் போடலாவ இங்க. இதோ இந்த இருக்குல்ல ஆஃபரு. எனக்கு கிரில் வாங்கினா ஷவர்மா ஃப்ரீயா? சூப்பரு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கினா ஸ்ப்ரைட் ஃப்ரீயா? எப்பட்றா? இப்பவே ஆர்டர் எடுப்போம். அண்ணே அண்ணே அண்ணே, ஆர்டர் எடுங்கண்ணே. ஒரு கிரில்ல போடுங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை போடுங்க. வேற என்ன இருக்கு? அடடடா, மறந்தே போயிட்டேன். ஜம்போ பர்கர் இருக்கு, அதுல முதல்ல போடுங்க. நல்லா சாப்பிட, நல்லா சாப்பிடுறோம். என்ன இது ஒரு நெல்லிற மாதிரி இருக்கு? ஓகே ரைட்டு, சாப்பிடுவோம். ஏண்டா எப்ப பாரு திண்டுகிட்டே இருக்கியே? என்ன வயிறுன்னு நினைச்சியா இல்ல ஆட்டுக்கல் நினைச்சியா? போட்டு அரசிக்கிட்டே இருக்க. இந்த கண்டடைகளே சாப்பிட்டு ஏண்டா நீ பாடா படுத்துற? நல்லடா, இல்ல சாரு குடிக்க கால்பனாத்தல் வாத்தடா. ஏன் தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டீங்களோ? இப்படி குடிச்சு குடிச்சு வந்தாங்களா புண்ணாக்குறீங்க. உங்களுக்கு என்னப்பா அரையும் குறையுமா அரைச்சு தள்ளுறீங்க? அதுல இருக்க எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்து எல்லா செல்ஸுக்கு அனுப்புறதுக்குள்ள எப்பா முடியல. யாராச்சும் சொல்லி நிறுத்துங்களேன்டா இவனை. டேய், கொஞ்சமாச்சு ரெஸ்ட் குடுறா. இளநீ குடிக்கலாம், பதனி குடிக்கலாம். அதை விட்டு எங்க எல்லாத்தையும் பாதிக்கிற கார்பனேட் வாட்டர் தான் குடிக்கணுமா? இதுக்கு நீ கார்பரேஷன் வாட்டரே குடிச்சிடலாமே. இப்படியே போச்சுன்னா என்னைக்கு ஃபெயிலியர் ஆகுவேன்னு எனக்கே தெரியாது. இப்படியே ரெஸ்ட் இல்லாம போச்சுன்னா ரெஸ்ட் அண்ட் பீஸ் போர்டு போட வேண்டியது இருக்கும், பார்த்துக்கோ. ஆமாண்டா, நீ சொல்றத சரிதான்டா. போன வாரம் விட இந்த வாரம் ரொம்ப டாப். எப்பவுமே இங்கதே தள்ளுறாங்கிட்டு. டேய் குமாரே, உனக்கு என்னடா ஆச்சு? நல்லா தானே இருந்த. இவன் பேச்சு நம்ம ஆளுடா. இவன் நம்ம போத எதிரி. என்னது? நான் எதிரியா? என்ன குமாரு, நானாடா உன் எதிரி? நான் தாண்டா உன்னோட உண்மையான நண்பன். உன் தேவையை தெரிஞ்சு வச்சிருக்கேன். டேஸ்ட தரேன், சந்தோஷத்தை தரேன். அப்ப நான் தானே என்னோட உண்மையான நண்பன். டேய், அவனுக்கு டேஸ்ட் இல்லடா, பாய்சன்டா. என்னது? நான் பாய்சனா? நான் குடுக்குற மாதிரி டேஸ்ட், நான் குடுக்குற மாதிரி கிறிஸ்பினஸ், நான் குடுக்குற மாதிரி சந்தோஷம், இதெல்லாம் யாராவது அவனுக்கு கொடுக்க முடியுமாடா? இவன் நிம்மதியா தூங்குறது, சந்தோஷமா சாப்பிடுறது, இது எல்லாம் என்னாலதான். நீ என்ஜாய் பண்ணுடா. ஆமாண்டா, நீ சொல்றது சரிதான்டா. வாய் ருசியான சாப்பாடு சாப்பிடுறேன், நினைச்சதெல்லாம் சாப்பிடுறேன். இதெல்லாம் நண்பன் தான்டா கொடுக்க முடியும். நண்பன்டா. சரி, இதை நம்ம தலைவர்கிட்ட சொல்லுவோம். அவர் ஒரு நல்ல முடிவா எடுப்பாரு. சரி, ஓகேடா.
கேஸா? சரி, ஆரம்பிக்கலாம். மை லார்ட், எல்லாரிடமும் இருக்கிற மாதிரி இவன்ட டீசென்டான டைஜஸ்டிவ் ஆர்கனாக தான் இருந்தேன். காலையில கேன் சூப்பு, மதியானம் பீஸா, கூல் ட்ரிங்க்ஸு, ராத்திரி பாஸ்போர்ட்டு, இப்படி அரைச்சு 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 ஆர்கனாக இருந்த நான் அம்மிக்கல் ஆர்கனாக மாற்றி அப்போலோக்கு டார்ச்சர் பண்றான். என்னப்பா குமார், இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? அப்ஜெக்ஷன் மை லார்ட், நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். என்னோட கிளைண்ட் ஒரு நிரபராதி. அவருக்கு டேஸ்ட்னா என்னது, டேஸ்ட்ல எவ்வளோ வெரைட்டி இருக்கு அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்தேன். நான் இல்லைனா டேஸ்ட்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கும். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். சரி லிவர், நீ என்ன சொல்ல வர? மயிலார், என்னுடைய பணி செரிமான நொடியில சுருகில் அது சரியானதான் செரிமானம் சரியாக நடக்கும். ஆனா இவன் என்னன்னா லிட்டர் கணக்குல கார்பனை வாட்டர் குடிக்கிறியா, அது மட்டுமா கிலோ கணக்குல ஆயில் ஐட்டமா சாப்பிடுறியா. இவனால என்னோட என்சை மட்டும் இல்ல, என்னோட லைஃபே காணாம போயிடும் போல. என்னப்பா பண்ணி வச்சிருக்க? இப்படி எல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகுறது? அப்ஜெக்ஷன் மை லார்ட், இது அபாண்டமான குற்றச்சாட்டு. அப்படி என்ன சாப்பிட்டாவே கிரில்லு, அரை லிட்டர் சாணப்பே அப்படி சாப்பிட்டா என்ன வந்துருப்பாது? வேலையை முடிச்சுட்டு அந்த நிம்மதியா சாப்பிடுறது எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ ஹாப்பினஸ்னு சொல்ற, ஆனா இவன் கொலஸ்ட்ரால், பிபின்னு ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுவான் போலயே. சரி, வேற யார் இருக்கா? அம்மா, என் பேர் தான் இதயம். செரிமானம் நடந்த பிறகு சக்தி எல்லாத்தையும் செல்லுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் என் வேலையே. ஆனால் அந்த கொல்பேட்டன் பண்ற வேலையால் என் வேலை எல்லாம் தடுபடுது, அங்கங்க அடைக்குது. இதனால சின்ன வயசுலேயே கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிக்க வச்சோட பயமா இருக்கு. நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். என் பேரு தான் கிட்னி. நான் உடல்ல கழிவுகளை வெளியேற்ற முக்கியமான வேலை செய்கிறேன். அதற்கு எனக்கு அதிகமா தண்ணி தேவைப்படும். ஆனால் இவன் சாப்பிட்ற ஜங்க் ஃபுட் மற்றும் கார்பனேட் வாட்டரால என்னோட உறுப்பு செயலிழந்து கிட்னில ஸ்டோன் மற்றும் கிரானிக் டிசீஸ் எல்லாம் போகணும், பயமா இருக்கு. ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு கார்பனேட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பாட்டிலு, லஞ்சுக்கு ஒரு 1/2 லிட்டரு, டின்னருக்கு ஒரு பாட்டில் வந்துடும். ஒரு நாளைக்கு 3-4 பாட்டில் ஆயிரும். அப்ப தண்ணி எவ்வளவுதான் குடிப்ப? அதுக்கு எனக்கு நேரமே இருக்காது. நான் பார்க்குற வேலைக்கு எனக்கு ஃபாஸ்ட் ஃபுட் தான் சரியா இருக்கும். அதனால நான் பாட்டில் ட்ரிங்க்ஸ் தான் அதிகமாக குடிப்பேன். அடப்பாவி, இப்படி தண்ணியே குடிக்காம கார்பனேட் ட்ரிங்க்ஸா அதிகமா குடிச்சேன்னா சீக்கிரமாவே உன் கிட்னி ஃபெயிலியர் ஆகி அது உன்னோட மரணத்துக்கு காரணமா இருக்கும். வயிறு வலிக்குது. என்னாச்சு என்னாச்சு? டாக்டரை கூப்பிட்டு என்னாச்சுன்னு செக் பண்ணி பாருங்க. வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குது. டாக்டர், வயிறு வலிக்குது டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர். ஐயோ வலிக்குது. நண்பா, இங்க சொல்றதெல்லாம் நண்பாரா, எல்லாமே பொய் சொல்றாங்கடா. அட போடா, நீ வர. டாக்டர் டாக்டர் என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? ஆர்வம் தண்ணி அதிகமாக குடிக்கணும், இளநீ அதிகமாக சாப்பிடணும், காய்கறிகள், பழைய கட்டிய முயிறு, சிறுதானியங்கள் எல்லாம் அதிகமாக சாப்பிடணும். சாப்பாட்டு மூலம் தான் நோய்க்கு தீர்வு காண முடியும். பாத்தியா, நம்ம பேசினதா அப்படியே நடந்துச்சு. டேஸ்டியா இருக்கு, கிறிஸ்பியா இருக்கு, ஆயிலியா இருக்கு, அப்படி இப்படின்னு உன்னோட ஆரோக்கியத்தை நீ ஏன் கெடுத்துட்ட? இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அந்த ஜங்க் ஃபுட் தான். அதை நீ உன்னோட வாழ்க்கையில தொடவே கூடாது. ஆரோக்கியமான இயற்கை உணவு தான் உன்னோட சாப்பாட்டு பழக்கமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இன்னும் கொஞ்ச நாளாவது உன்னால உயிரோடு வாழ முடியும். இந்த கோர்ட் இந்த கேஸ்க்கு கொடுக்குற தீர்ப்பு என்னன்னா, குமார்
நீ இனி உன்னோட வாழ்க்கையில ஜங்க் ஃபுட் பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது. அப்படி பார்த்த அப்படின்னா அதோட பலன் உனக்கு மரணம், அவனுக்கு சிறை. கண்டிப்பா மேடம், ஜங்க் ஃபுட் பார்க்கவே திரும்பியே பார்க்க மாட்டேன். நான் ரொம்ப நாளாக வாழறதுக்கு ஆசைப்படுறேன். டேய் நண்பா, நீ சொல்றதெல்லாம் நண்பா, நான் எல்லாம் நன்மைக்கு தான்டா பண்ணேன். அட போடா, நீ வேற நண்பன் நண்பன் சொல்லி ஆசை காட்டி ஆறுகளெல்லாம் அழிக்க பார்த்தியே இல்லையா? நண்பனே கிடையாதுடா. இவங்க சொன்ன மாதிரி நீ தாண்டா எங்க முதல் எதிரி. நாம எப்போதுமே உணவை பசிக்கு சாப்பிட்றதில்ல, ருசிக்கு தான் சாப்பிட்றோம். டேஸ்டா இருக்கு, கிறிஸ்பியா இருக்கு, ஆயிலியா இருக்கு, இது மாதிரி நிறைய காரணங்களுக்காக நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம். சிப்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட், இப்படி பல வகையில் நம்மளோட உணவு பழக்கத்தை நம்மளே மாற்றி நம்ம உடலுக்கு நம்மளே அழிவு தெரியும். இதனால நம்மளுக்கு என்ன கிடைச்சது? டேஸ்ட் மட்டுமா கிடைச்சது? இல்லை, இதய கோளாறு, ரத்த அழுத்தம், சக்கரை நோய், கிட்னி ஃபெயிலியர்னு எல்லா உடல் உறுப்புகளுமே செயலிழந்து போனது தான் மிச்சம். அதனால சரியான முறையில் நம்மளோட வேலை செய்ய முடியாத சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டோம். நம்மளுடைய முன்னோர்கள் இயற்கையான உணவு சாப்பிட்டாங்க, ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாங்க, நிறைய தண்ணி குடிச்சாங்க, 100 வயசு வரை நோய் நொடி இல்லாம நிம்மதியா வாழ்ந்தாங்க. உடல் உறுப்பு பார்த்துக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமாகவும் இயற்கையாகவும் பழங்கள், காய்கறிகள், சிறுதானியங்கள், பெருதானியங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். அதனால ஜங்க் ஃபுட் கலாச்சாரத்தை தவிர்ப்போம். இதுதான் இந்த கோட் கொடுக்கிற தீர்ப்பு. நண்பர்களே, பெற்றோர்களே, இதே மாதிரி யார் யார் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்களோ, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஏற்படுதோ அதுக்கு நானே தயவு செஞ்சு ஜங்க் ஃபுட் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். The court dismissed.